ආණ්ඩවරාගේ යේසු ක්‍රිස්තුන් උලගத்துக்கு வந்தார். මේ වැඩසටහන විශේෂයෙන් අපි මේ නත්තල් කාලේදී යේසුස් වහන්සේගේ උපතගෙන මේ දරුවන්ට පුහුණු කරපු වැඩසටහනක්. නමුත් මේ ලංකාවේ සිදුවෙච්ච සිදුවීම නිසා ඒක යාත්නාක් පැත්තට අපි හැරෙව්වා. என்ன நடக்கிறது? ஒவ்வொரு வருடமும் இந்த பிள்ளைகளுக்காக இந்த நிகழ்ச்சியை கூட கிறிஸ்து இயேசுவின் பிறப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி. ஆனா தேசத்தின் நிலைமை நிமித்தமாக இதை நாங்க தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபமாக மாற்றிக்கொண்டோம். යේසුස් වහන්සේ මේ පොළොවට ආවේ මිනිස්සුන්ට යහපතක් කරන්න කියලා දෙන්නයි. උන්වහන්සේගේ ජීවිතය මිනිසුන්ගේ පාපේ නිසා වන්දියක් වශයෙන් ගෙවන්න. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது தெய்வமும் அவருடைய ஜீவனை மனிதனுடைய பாவத்துக்காக ஒரு தியாக பலியாக செலுத்துவதற்காக தான். එතෙන් ඔබ ප්‍රශ්නයක් ගන්න පුළුවන් දෙවි කෙනෙක් ඉන්නවා නම් එයි මේ වර්ෂාව එන්නේ ඒ ගම් වතුර යන්නේ කියලා ඔබ හිතන්න පුළුවන්. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு ஆண்டவர் இருந்தார், ஏன் இந்த பேரழிவு? ஆண்டவர் இருந்தால் ஏன் இந்த பெருவெள்ளம் அழிவு என்று நீங்கள் கேட்கலாம். ඒ මිනිසෙට මේ දුක කියලා ඔබ කතා කරන්න පුළුවන්. மனிதர்களுக்கு ஏன் இந்த துக்கம் ஏற்பட்டது என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். බයිබලයේ වචනයක් පැහැදිලිව සඳහන් කරලා තියෙනවා. தேவனுடைய வார்த்தையிலே ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். මම හිතනවා දැනටම මේ පත්‍රිකා තුලින් ඔබ පැහැදිලිව ඒක කියවලා ඇති කියලා. நான் எனக்கு ஏற்கனவே உங்களுக்காக வழங்கப்பட்ட விதிகளிலே நீங்கள் அதை வாசித்து பார்த்து இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கின்றோம். පොළවේදී මිනිසයා දෙවි කෙනෙක් සිටින බව විශ්වාස කරන්නත් ඒ බය භක්තියෙන් ජීවත් වෙන පිණිසත් මේ පොළවේදී මේ දේවල් උන්වහන්සේ ඉෂ්ට කරන බව. ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு தெய்வம் இருக்கிறார் என்றும் அந்த தேவனுக்கு பயபக்தியோடு கூட வாழ்வதற்காக அவர் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நடப்பிக்கிறார் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. බලන්න ලස්සන ආගම් තියෙනවා බුදු දහම තියෙනවා. ඒ වගේම Hindu ආගම තියෙනවා, ඉස්ලාම් ආගම තියෙනවා. මේ ආගම ඔක්කොම තියේදී තමයි මේ ශ්‍රී ලංකාව මේ වෙනි තත්ත්වයකට පහත් තත්ත්වයකට වැටිලා තියෙන්නේ. பாருங்க, இன்றைக்கு இவ்வளவு அருமையான மதங்கள் நமக்கு இருக்குது. பௌத்த மதம் இருக்கிறது, இந்து மதம் இருக்கிறது, இஸ்லாம் மதம் இருக்கிறது, இதோட கூட கிறிஸ்தவ மதம் இருக்கிறது. இது எல்லாமே இருக்கும் பொழுதுதான் இந்த தேசம் இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. දහම තියලා වැඩක් වෙන්නේ නැහැ. දහම පිළිපදින කෙනෙක් වෙසෙන් අපි වෙනස් වෙනකොටයි දේශය තුල ආශිර්වාදයක් සිදු වෙන්නේ. ஒரு மதம் நமக்கு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா அதை பிணிசத்துக்கு அது ஒரு நன்மையை கொண்டு வரும். කිතුණෙක් නම් යේසුස් වහන්සේගේ දහම අරියට පිළිපදින්න ඕනේ. උන්වහන්සේ කුමක්ද කිව්වේ කියන එක පැහැදිලිව දැනගෙන ඒ සමග ගමන් කළ ஒரு යුතුයි. கிறிஸ்தவன் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அவன் பின்பற்றி நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நிமித்தமாக தேசத்துக்கு ஒரு சுபிட்சம் வரும்.